அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒவ்வொரு நாளும் நாம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை பத்தி தாங்க நாம பார்க்க போறோம். ஒவ்வொரு தடவையும் நாம சந்திக்கும் போது சொல்ற வார்த்தை தான் அதாங்க சலாம். இந்த சலாம்ன்றத நாம எப்படி சொல்றோம், ஒழுங்கா சொல்றோமா, அதனுடைய முறையை பற்றி நாம பார்ப்போம். பொதுவா ஒரு ரெண்டு பேர் சந்திக்கும் போது அதுக்கு சலாமும் சொல்றாங்க, பதில் சலாமும் சொல்றாங்க. அந்த உரையாடல் எப்படி நடக்குது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல ஒருத்தர் வராரு, சலாம் அலைக்கும் பாய் அப்படின்னு சொன்னவனே அதுக்கு பாய் என்ன சொல்லுவாரு, வாலைக்கும் சலாம் அப்படின்னு சொல்றாப்ல. இது சரியான முறையா அப்படின்னு பார்த்தா கிடையாதுங்க. அடுத்தது இதே மாதிரி அஸ்ஸலாம் அலைக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் பாய் சொல்றாரு, வாலைக்கும் சலாம். அப்போ இது சரியான முறையா அப்படின்றது பார்த்தா இதுவும் கிடையாது. அடுத்தது அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு பாய் சொல்றாரு, வலைக்கும் சலாம் அப்படின்னு பதில் சொல்றாரு. இது சரியான முறையா? அதுவும் கிடையாது. அடுத்தது அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்றாப்ல, அதுக்கு பாய் வலைக்கஸ்ஸலாம் அப்படின்னு பதில் சொல்றாருங்க. என்னத்தை வளைக்க போறாங்களோ, இதுவும் சரியான முறை கிடையாது. அடுத்தது சலாம் அலைக்கும் பாய் அப்படின்னு சொன்னதுக்கு பாய் சொல்றாரு, சலாம். சலாமுக்கு பதில் சொல்றதுல எவ்வளவு சுருக்கமாக்கிட்டாங்க பாருங்க. இதுவும் சரியான முறை கிடையாது. அடுத்தது அந்த பையன் வந்து சலாம் சொல்றாரு, சலாம் அலைக்கும் பாய் அப்படின்றதுக்கு அதுக்கு பாய் இன்னொருத்தர் வெறும் சாயிகை மட்டும்தான், ஆக்ஷன் மட்டும்தான் காட்டுறாப்புல. இது சரியான முறையா அப்படின்னு பார்த்தா இதுவும் கண்டிப்பாக கிடையாது. அப்போ சலாம் எப்படி சொல்லணும், சலாமுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றது தெரிஞ்சாதான் நாம சலாம சரியா சொல்லுவோங்க. அப்போ சலாமுடைய முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தா அது ஒரு நபி வழி மூலியமா நம்ம பார்க்கலாம். ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து ஒருத்தர் இஸ்லாமில் சிறந்த பண்பு என்ன யார சொல்லலாம் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பசித்தவருக்கு உணவளிப்பதும் உங்களுக்கு தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் நீங்க சலாம் சொல்வதுதான் அப்படின்னு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அப்போ சலாம் சொல்வது இஸ்லாத்துல மிகவும் சிறந்த ஒரு பண்பாக இருக்கு அப்படின்றத நாம விளங்கிக்கணும். அந்த சலாம எப்படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுமையாக சொல்லணுங்க. அது பத்தி ஒரு சம்பவம் பார்க்கும்போது ஒருத்தர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கும் போது ஒருத்தர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்றான். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் வராங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 20 அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது மூணாவது ஒரு நபர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்னு சொன்னதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 30 அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முதல் சலாம் சொன்னவங்களுக்கு 10, இரண்டாவது சலாம் சொன்னவங்களுக்கு 20, மூணாவது சலாம் சொன்னவங்க முழுமையாக சொன்னவங்களுக்கு 30 நன்மை கிடைக்குது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த சலாம் நாம என்ன செய்யணும்னா எல்லாருக்கும் பரப்பணும். அது எப்படி சொல்லணும் அப்படின்னா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்னு சொன்னா அதுக்கு பதில் வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்னு நாம சொல்லணும். முழுமையா சொன்னா அதுக்கான முழுமையாக நாம பதில் சொல்லி அந்த நன்மைகளை பெற்றுக்கணும். அடுத்தது இந்த சலாம நாம எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணுங்க, அதாவது பரப்பணும். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது உங்களிடையே சலாத்தை கொண்டு பரப்புங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நாம இந்த சலாத்தை அதிகமாக பரப்பணும். இரு உள்ளங்களுக்கு இடையே இணக்கம் ஏற்படுது அப்படின்றாங்க. இன்னைக்கு இந்த சலாம் சொல்றதால நமக்குள்ள அந்த இணக்கம் ஏற்படுது அப்படின்றதாக ஹதீஸ்கள்ல வருது. அப்போ நாம சலாமை முழுமையாக சொல்லுவோம், அதே மாதிரி தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் சொல்லி பரப்புவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸாக்கல்லாஹு கைரன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.